1965 70களில் அரபு நாடுகளுக்கு போக வேண்டும் என்றால் ஏரோப்ளைன் எல்லாம் கிடையாது, கப்பல் வழிதான். அதுவும் கப்பல் என்பது கரையில் போய் இறக்கி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிற ஏற்பாடெல்லாம் அல்ல. எப்படி இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மக்கள் இங்கே வரும்போது ராமேஸ்வரத்தினுடைய அந்த கச்சத்தீவில் இறக்கி விட்டு போவதோ அல்லது கடற்கரையில் இறக்கி விட்டு போவதோ அப்படி பாஸ்போர்ட் இல்லாமல் நடுவரையில் இறக்கி விட்டுருவாங்க. அவங்க நீச்சல் அடித்து போய் கரைக்கு போனால் உசுறு எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்படி போனவர் தான் அமானுல்லா அவனுடைய அண்ணன். அவர் அப்படி போயிடுறாரு, அவர் பற்றியான எந்த தகவலும் இல்லை. இவர் 27 வயதில் இவரும் என்னன்னா நேரடியான முறைப்படி என்பது போறார். அப்படி போய் சேர்ந்த போது அவரை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். முதல்ல அவர் ஒரு கட்டட தொழிலாளியாக தான் வேலை செய்கிறார். இதுக்கு நடுவில் ஒரு வேலை அவருக்கு கிடைக்கிது, ஒரு டெம்பரவரி ஜாப் மாதிரி ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர் மாதிரியான ஒரு வேலை கிடைக்குது. அங்கே போனோன்னு சொல்கிறாங்க இது ஒரு டெம்பரவரி வேலை. ஆனால் அந்த டெம்பரவரி வேலையை என்னென்னா இதுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஊருக்கு போயிட்டாரு, அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிலீவ் ஆயிடும்னு சொல்கிறார். சம்பளம் ரொம்ப நல்ல சம்பளம், கிட்டத்தட்ட அப்போதே ஒரு 1000 திர்ஹாம் என்ற அளவுக்கான சம்பளம். இவர் வேலைக்கு சேர்ந்த போதுதான் தெரியுது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த தன்னுடைய பொறுப்பில் தான் பணியாற்ற வேண்டிய இடத்தில் இருந்தவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். இவர் போய் 1 வாரம் 10 நாள்லேயே அவர் இறந்துடுறார். அந்த மனுஷன் யாருன்னே தெரியாது. திரும்பி அவர் வருவாரா மாட்டாரா என்று நினைத்து கொண்டவர்களுக்கு தகவல் தெரியுது அவர் ஆஸ்பத்திரியில் இறந்துட்டாரு என்று தெரியுது. முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் அந்த முகத்தை பார்க்கிறார். இவருக்கு என்ன உறுத்தல் வருது என்றால், ஒருவேளை கடவுள் நம்பிக்கையற்ற நாம் ஏதோ ஒரு விதத்தில் இவர் செத்து போனால் பரவாயில்லை என்று நாம் நினைச்சோமா, இவர் செத்துட்டா இந்த வேலை நமக்கு பர்மனெண்ட் ஆயிருமே என்று நினைச்சோமா? ஆனால் அப்படி நான் நினைக்கலையே. ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவரை பயங்கரமாக வருத்தது. அவர் இறந்த 4வது நாட்களில் அவரிடத்துல இந்த கம்பெனிக்கு இருந்தாங்க பர்மனெண்ட் எம்ப்ளாயின்னு அந்த அமெரிக்கன் கம்பெனி அந்த ஆர்டர் காப்பி கொடுக்குது. அவருக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. ஒரு மனிதனை கொன்று இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்ற உறுத்தலோடு தான் இந்த பாலைச்சுனையினுடைய முதல் அத்தியாயம் போகுது. முதல் மாதம் சம்பளம் வாங்குறாரு. கிட்டத்தட்ட 1970களில் 3000 திர்ஹாம் அப்படின்னா இப்போ கணக்கில் வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா பக்கம் வரக்கூடியது. அப்போவே ஒரு 70,000 ரூபா சம்பளம். 70,000 ரூபாங்கிறது அப்போ மிகப்பெரிய ஒரு தொகை. வாங்கினவர் அந்த பணம் என்பது தன் வாழ்நாளில் இதுவரைக்கும் தன் ஒட்டுமொத்த குடும்பமும் பார்க்காத ஒரு மிக பெரும் தொகை. அந்த மிக பெரும் தொகையை அவர் நேராக போய் இறந்து போனவருடைய மனைவியின் வங்கி கணக்குக்கு ஒரு டிடி எழுதி அனுப்பிச்சுவார். நாம் அமானுல்லாவை இங்கிருந்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த மனுஷன் என்பது நாம் இங்கிருந்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர் ஆனந்தன் சொன்னதை போல சில புத்தகங்கள் தான் நம்மை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி தாக்கத்தை ஏற்படுத்திய பெரும் நாவல்கள் எரியும் பனிக்காடு, சோழகர் தொட்டி, ஆடு ஜீவிதம் போன்ற பல முக்கியமான நாவல்கள் நம்மளை உழுக்கும். அப்படியாக ஒரு பெரிய அளவு என்னை உலுக்கிய ஒரு புத்தகம் என்றால் இந்த பாலைச்சுனை தான். இந்த பாலைச்சுனையில் வரக்கூடிய முதல் இந்த 2-3 அத்தியாயங்கள் மட்டும்தான். ஏன் நான் அங்கே போனேன், அப்போ நான் போகும்போது அமீரகம் என்பது எப்படியாக இருந்தது என்று அதை பற்றியான ஒரு துவக்க நிலை தான், ஒரு அத்தியாயங்களாக தான் இந்த புத்தகத்துக்குள் நுழையக்கூடிய அத்தியாயங்களாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு கதைகளும் நம்மை பல நேரம் தூங்க விடாது. இதில் ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சொல்லும்போது உங்களுக்கு அதோடைய பிரச்சனையும் புரியும். அப்துல்லாவின் மகள் என்று ஒரு கதை. இவரை தேடி அபூபக்கர் என்று வரார். எனக்கு வயிறு ரொம்ப வீங்கியிருக்கு, நான் இங்கே 15-20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் ஊருக்கு போகணும், ஆனால் காசு இல்லை, எனக்கு எப்படியாவது போக வைங்க என்று சொல்கிறார். ஏன், உங்கள் தம்பி இங்கே தானே இருக்காரு, அவருடைய சோகம் அதை விட பெரும் சோகம், அவரும் உங்களை தேடி வருவார் என்கிறார். அவருக்கு என்ன உங்கள் வயிறில் பிரச்சனைனா கேன்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர். சரி, நான் உங்களுக்கு போகிறக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு நண்பர்கள்ட்ட ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் பிடிச்சி காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அபூபக்கரை ஊருக்கு அனுப்புவதற்கு முந்தின நாள் அப்துல்லா வருகிறார். அப்துல்லா இவரை பார்க்குறார். பார்த்துட்டு அவர் நானும் ஊருக்கு போகணும், எப்படி போகணும்னு தெரியல என்றார். ஏன், உங்கள்கிட்டையும் காசு இல்லையா என்று கேட்கிறார். ஆமாம், எங்கிட்டையும் காசு இல்லை, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கு என்று பார்க்கிறார். அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு படத்தை எடுத்து காமிக்கிறாரு. ஒரு பொண்ணோட மகள், அவருடைய மகளுடைய ஒரு படம். இந்த மகளையும் நான் கூட்டிட்டு போகணும் என்கிறார்.
என்ன எனக்கு புரியல, நீங்கள் வீட்டுக்கு வாங்க என்கிறார். அவர் வீடு போனால் ஒதுக்குப்புறமாக மக்கள் நடமாட்டம் பெரிதாக எதுவும் இல்லாத ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு 14 வயசு குழந்தை ஒன்று இருக்குது, 2 பெண்கள் இருக்காங்க. யார் இந்த 2 பெண்கள்? என்ன, இந்த 2 பெண்கள் தான் இந்த குழந்தைக்கு பிரசவம் பார்த்தவங்க என்று அவங்க சொல்கிறாங்க. சரி, இவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய அம்மா இலங்கையை சேர்ந்தவர். நான் கேரளாவிலிருந்து இங்கே வந்தபோது ஏற்கனவே அப்துல்லாவுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கு. ஆமாம் இருக்கு. நான் இங்கே வந்தோன்னே இங்கே இருந்தக்கூடிய ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணோட எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கத்தில் எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு கர்ப்பம் தெரிச்சிருச்சு. கர்ப்பம் தெரிஞ்சோடனே, ஆமாம் அப்துல்லா கல்யாணம் ஆகலை, கர்ப்பம் தெரிச்சிருச்சு. அமீரகத்தில் சட்டவிரோதமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியாது, கலைக்கவும் முடியாது. வீட்டிலேயே பிரசவம் என்பது பார்க்கப்படுது. அந்த இலங்கை பெண் வந்து வேறொரு அரேபிட்ட வேலை செய்கிற போது அவனிடம் இருந்த எல்லா பாஸ்போர்ட்டு வீசா எல்லாத்தையும் பிடிங்கி வச்சிருவாங்க. அங்கிருந்து தப்பிச்சு இவனிடம் வந்தவள் குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி அவங்க வந்து என்னன்னா ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க. நான் இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு வரேன் என்று போனவங்க அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்தா அந்த குழந்தையினுடைய கண்ணும் மூக்கும் ஒரு இந்தோனேஷியாவு குழந்தைக்கான முகமாக இருக்கிறது அப்போ தான் அவர் கவனிக்கிறார். அப்போ இந்த குழந்தையை எப்படி வளர்த்தீங்கன்னா, அந்த பிரசவம் மற்றவங்க நான் போய் கேட்டேன், என்னால் வளர்த்த முடியாது, எனக்கு என்ன எப்படி குழந்தையை வளர்த்தணும் கூட எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் கூட இருங்க, உங்களுக்கான வாடகையும் நானே கொடுத்துறேன்னு சொல்லி அவங்க தங்கி தான் இந்த குழந்தையை வளர்த்துறாங்க என்று சொன்னார். அந்த குழந்தை கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஒரே ஒரு அறையில், பக்கத்து வீட்டில் இருப்பவருக்கு கூட இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருப்பது தெரியாது. எந்த சத்தமும் இல்லாமல் அண்டர்கிரவுண்டில் போட்டு அந்த குழந்தைய வளர்த்துவாங்க. வெளியே தெரிஞ்சா கூண்டோட எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அடைச்சிருவாங்க என்பதனால் பயந்து அந்த குழந்தையை வைத்திருப்பார். அந்த அம்மா போனது அந்த அம்மா திரும்ப வராது. இந்தோனேஷியாவை சேர்ந்த அந்த அம்மா திரும்ப வராது. இப்பொழுது இந்த குழந்தையை எப்படி இந்தியாவுக்கு அனுப்புவது? காரணம், அது இந்திய குழந்தை அல்ல, அது இலங்கை குழந்தையும் அல்ல, அது அமீரகத்து குழந்தையும் அல்ல. 3 சிட்டிசன்ஷிப்பும் இல்லாத இந்த குழந்தையை என்ன செய்வது என்று அவங்களுக்கு தெரியாது. நண்பர்களே, அமானுல்லா ஒற்றையாளாக இருந்து இந்திய அரசோடு தொடர்பு வைத்து அவர்களுக்கு மூலியமாக ஏதாவது செய்ய முடியுமா என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பயன்படுத்தி அந்த அமைப்பின் மூலியமாக என்று பல வேலையெல்லாம் செய்து இந்த குழந்தையை இருக்கக்கூடிய பிரச்சனையை இந்திய அரசுக்கு புரிய வைத்தது பிறகு இந்திய அரசு இந்த குழந்தையை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று அறிவிக்கிறது. அறிவித்தோடும் இந்த குழந்தையை வந்து என்ன கூட்டிகிட்டு போகிறக்கான டிக்கெட்டோட அவர் போய் அப்துல்லாட்ட கொடுக்குறாரு. அப்துல்லா பெரும் மகிழ்ச்சியோடு அந்த டிக்கெட் வாங்குறாரு. இதெல்லாம் காட்சி அல்ல, இந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி வரும். அந்த காட்சியை வாசித்த யாரும் அழுகாமல் அந்த பக்கத்தை கடக்க முடியாது. அந்த குழந்தையை முதல் முறையாக வெளியே கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஃப்ளைட்டுக்கு போகணும். முதல் முறையாக வாசப்படியை தாண்டோன்னே அந்த குழந்தை வெளியே வந்தோடனே மேலே பார்த்துட்டு இதுதான் வானமான்னு கேட்கும். அந்த காட்சியை நீங்கள் வாசித்துட்டு அழுகாமல் கடந்தீர் என்றால் நீங்கள் மனிதர்களே அல்ல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு குழந்தை வெளியே வந்துட்டு இதுதான் வானமானு கேட்குதில்ல. ஒரு இருட்டு அறைக்குள் 14 வருடம் யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்கக்கூடிய அந்த துயரமிக்க குழந்தையை காப்பவராக அமானுல்லா என்றால் என்னம்மா என்று சின்ன வயதில் அமானுல்லா தன்னுடைய அம்மாவிடம் கேட்டபோது அமானுல்லா என்றால் மீட்பர் என்ற பொருள் என்று அவன் அம்மா சொல்லுவாள். அப்பொழுதுதான் அமானுல்லாவுக்கு தெரியாது நான் ஒரு மீட்பரா. இப்படி பல கதைகள், எந்த கதையும் இது சாதாரண கதை என்று நடந்த சம்பவங்கள் தான். அதனால தான் இந்த புத்தகத்துக்கு நான் தான் வந்து முன்னுரை எழுதியிருக்கேன். இதை வந்து ஒரு சிறுகதை தொகுப்பா அல்லது நாவலா அல்லது கட்டுரை தொகுப்பா என்ற வடிவத்தில் இதை வைத்துக் கொள்வது என்று தெரியவில்லை. இது எல்லாம் கலந்த ஒரு புதுவிதமான ஒரு வாழ்வடுடைய பெரும் தொடர். இந்த தொடரில் வந்து சொல்லக்கூடிய கதைகள் எல்லோருமே வந்து நம்மால் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பெரும் கதைகள். ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு நான் வந்து அட்வொகேட் கன்வீனராக இருக்கேன். அங்கே வந்து ஓமன் நாட்டிலேருந்து ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்ட ஒரு குழந்தை, ஆடிசம் குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க. அந்த குழந்தையை இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அந்த குழந்தைய வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறாரு.
எஸ்பி ஆஃபீஸில் போகிறாங்க, பர்மிஷனுக்கெல்லாம் அலையிறாங்க, அதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னா, இந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து இங்கே பாட்டுக்கு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு திரும்ப வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் போலீஸ்க்கு. அதனால் போலீஸும் வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாருக்கும் 1 வாரம் ஆகும்னு சொன்னோன்னே பக்கத்தில் வேணால் எங்கேயாவது போயிட்டு வாங்கும்போது அந்த குழந்தையை கூட்டிகிட்டு அவர் ஊட்டி போகிறாரு. யாரும் அவங்க அப்பா டிரைவர், லோக்கல் டிரைவர், இங்கே கோயம்புத்தூர் டிரைவர் வச்சுட்டு ஊட்டிக்கு போகிறாரு. ஊட்டிக்கு போகும்போது அது ஒரு வீடியோவை எடுத்து வச்சதை எனக்கு அவர் காமிச்சார். ஓமன் நாட்டில் பசுமை என்பது எதுவும் பெரியதாக இருக்காது. முழுக்க பாலைவனமும் மணலும் சேர்ந்தது தான். அங்கே பெருச்சம்பழங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக சிலது தெரியும். அந்த குழந்தை ஊட்டியில் போகும்போது அந்த குளிருக்கு நடுங்கி கொண்டும் அந்த மரங்களை பார்த்து அந்த குழந்தை சிரிக்கிற அந்த காட்சி இருக்கு, அவ்வளோ அற்புதமான காட்சி. அந்த மரங்கள் என்பது தன் வாழ்நாளில் சந்திக்காத ஒரு புதிய பொருள். அப்படியாகத்தான் இந்த கதையில் அப்துல்லாவின் மகள் முதல் முறையாக வானத்தை பார்க்கும்போது இதுதான் வானமா என்று கேட்கும். அதே போல இதுல வந்து ஜெசின் என்ற ஒரு கதை. இந்த ஜெசி என்ற அந்த கதையும் வந்து ஏற்கனவே நம்ம ஆனந்தன் முழுதாக சொல்லிவிட்டார். அங்க வந்து என்னன்னா, வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போன அந்த பொண்ணை வந்து ரொம்ப திட்டமிட்டு கொண்டு போய் விபச்சார விடுதியில அந்த மாஃபியா கேங்ல போய் அந்த பொண்ணு சிக்கிடும். அந்த பொண்ணை எப்படி மீட்கிறது என்று தெரியாது. அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணை ஒரு போலீஸ் எல்லாம் வந்து ரைட் பண்ணும்போது விபச்சார வழக்கில் ஜெயிலில் தள்ளிடும். ஜெயிலில் தந்ததுக்கப்புறம் நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு அந்த கதையை அந்த பொண்ணு சொல்லி முடிச்சோன்னா, இப்போ நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போதுனா, சரி உனக்கு டிக்கெட்டுக்கு நான் பணம் ஏற்பாடு பண்ணுறோமா என்று ஒரு ஸ்பான்சர்ஷிப்பாக அலைஞ்சிட்டே இருப்பார். ஸ்பான்சர்ஷிப் பார்த்துட்ருக்கேன்னு மறுபடியும் சொல்லும் பொழுது, இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச இங்கே ஒருத்தர்கிட்ட வந்து என்னோட நெக்லஸ் ஒன்று இருக்குது, அந்த நெக்லஸை விற்று என்னை அனுப்பிச்சி வச்சுருங்க என்று கேட்பாங்க. இங்கே பெரும்பாலும் அமீரகத்துக்கு வந்து சிக்கனவங்கள்ட்ட கையில் 5 பைசா இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏது இந்த நெக்லஸ் இருக்கும்போது அவர் சொல்வார், இல்லை எனக்கு வந்து நெக்லஸ் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை, ஆனால் இங்கே எல்லாமே என்னை சுரண்டி எடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னை பார்க்குறக்கு பிஜுன்னு ஒருத்தர் வருவார், அவர் மூலியமாக தான் இதை வாங்கினேன்னு சொல்லுவாங்க. இவர் பிஜுவை போய் பார்ப்பார். பிஜு அந்த பொண்ணோடு உடலுறவு வைப்பதற்காக அவ்வப்போது போகும்போது அப்போ தான் தன்னுடைய சொந்த கதையை இவர் சொல்வார். நான் எப்படி இங்கே வந்தேன், எப்படி சிக்கினேன், எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கேன்னா, நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன், அது வந்து 50 திர்ஹாம் தான் உனக்கு கொடுக்கணும், ஆனால் நான் உனக்கு 100 திர்ஹாம் தரேன், என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படிங்கும்போது என்னன்னா, இந்த பொண் அந்த மாஃபியா கேங்குக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசெல்லாம் பிஜு நம்பிக்கையான நபராக மாறும்போது கையில் கொடுத்துட்டு, எனக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வரையா என்று கேட்பார். இவர் போய் ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வருவார். அந்த நெக்லஸை அந்த பொண்ணு எடுத்துட்டு தன் வாழ்நாளில் 2 ஆண்டுகள் இந்த உடல் உழைத்து சம்பாதித்தது என சொல்லிவிட்டு அந்த நெக்லஸ் அழிஞ்சவ, அந்த காட்சி தான் விபச்சார விடுதியில் வாழ்ந்து மிக பெரும் கொடூரத்தை தங்கி கொண்டிருந்தவள், தனக்கும் தனக்கு ஆசைக்காக ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தவள். அந்த நெக்லஸ் மட்டும்தான் அவளுக்கான ஒரு பெரும் கனவாகவும் ஆசையாகவும் இருக்கும். அப்பொழுது போட்டு யாருனே தெரியாமல் விபச்சாரத்திற்காகவே மட்டும் வந்து போன இடம் அதை போட்டு காமிச்சு, இது எனக்கு ரொம்ப அழகா இருக்கா என்று கேட்பான். அதை கேட்க காட்சி இருக்குல்ல, அந்த காட்சி ரொம்ப கஷ்டமானது. யாருனே தெரியாத இடத்தில் அந்த நெக்லஸை போட்டு இது எனக்கு ரொம்ப அழகா இருக்கா என்று கேட்டுட்டு தேம்பி தேம்பி அழுவார். அழுதுவிட்டு மீண்டும் அதை கழட்டி அவன்கிட்டே கொடுத்து, இது வச்சிருந்த அந்த மாஃபியா டீம் மறுபடியும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க, நீங்கள் வச்சிருங்க என்ன சொல்லி கொடுத்துருவான். இந்த கதையை அமானுல்லாவிடம் அந்த பிஜு சொல்லுவான். அந்த நெக்லஸை வாங்கி விட்டு அவங்களுக்கு டிக்கெட் போட போகிறேன், அந்த டிக்கெட் போடும்போது நீங்களும் அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு நீங்களும் கூட வாங்க என்று அவன் அழைப்பான். அழைக்கும் போது அந்த பிஜு சொல்லுவான், இல்லை நான் வரல, ஏன் நீங்கள் வர வேண்டியதானே என்று கேட்கும்போது அவன் சொல்லுவான், நகையை அவளிடம் திருப்பி கொடுக்க செல்லும் போது பிஜுவும் என்னுடன் வர வேண்டும், நீங்களும் வருவீர்களா என்று நான் கேட்டேன். போலீஸில் சிக்கியதால் அவள் பாதுகாப்பாக வர முடியும் என்று நான் நினைக்கிறேன். அவளுக்கு பிடிக்காத இந்த வாழ்க்கையிலிருந்து அவள் தப்பிக்கட்டும். இதற்கிடையில் அவளது உடம்புக்கு விலை போட்டு அனுபவித்த எங்களை போன்றவர்களை அவள் பார்க்காமல் இருப்பது நல்லது என்று அவன் சொல்வான். நான் பிஜுவை வற்புறுத்தவில்லை. மறுநாள் நானும் கைரளி டிவியை சேர்ந்த முகமது சேட்டுவும் சேர்ந்து அவளை கொண்டு போய் அவளை போய் நேரில் பார்த்து டிக்கெட் கொடுத்தோம். டிக்கெட் கொடுக்கும்போது இது வந்து ஓப்பன் டிக்கெட்டு, எப்போ வேணால் போயிடலாம் என்று நான் அவள்கிட்ட சொல்லியிருந்தேன். சார் நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூப்பிட்டு தகவல் சொல்கிறேன் என்று அவர் சொல்லியிருப்பார். ஆனால் 1 வாரமாயும் தகவல் வரவே இல்லை.
என்னாச்சு என்று திரும்ப இவர்கள் சிறைக்கு போய் கேட்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிறை வார்டன் சொல்வாள், 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் தான் கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்தேன் என்று சொல்வார். இவர் இந்த இடத்தில் எப்படி முடிப்பார் என்றால், புலம்பெயர் வாழ்க்கை காலத்தில் அனுபவித்த மனவழி மற்றும் துன்பங்களை நினைவில் கொள்ள விருப்பம் இல்லாமலும் அல்லது அதற்கான ஒரு சாட்சி இருக்கிறார் என்பதை நினைத்து பயப்படுகிறார்கள். ஏன்னா இப்படி ஒரு கேரக்டரை பார்த்துட்டு போயிட்டா நாளைக்கு இவர் மூலிமா அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் இவங்க ஒரு பிராஸ்டியூட்டாக இருந்தா அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிடும் ஒரு சாட்சி இருக்கிறார் என்பதை நினைத்து பயப்படுகிறார்கள் என்பதனாலும் சொல்லாமல் போயிருக்கலாம். வாழ்க்கையில் அனுபவித்த அவலங்களை யாரிடமும் வெளிக்காட்டி கொள்ளாமல் மனதின் ஆழத்தில் மறைத்து வைத்து ஜெஸ்ஸி போன்ற எத்தனையோ பெண்கள் நடந்ததையெல்லாம் மறக்க முயன்று தன் சொந்த நாட்டில் யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த அத்தியாயம் முடியும். இப்படி பல பெண்கள் சிக்கி கொண்டிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் நாங்கள் எப்படி மீட்டோம் என்று இந்த தொகுப்பில் சொல்வார். ஒரே ஒரு கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நினைக்கிறேன். அகமது என்ற ஒரு கேரக்டர் கிட்டத்தட்ட அமீரகத்துக்கு போய் 30 வருஷத்துக்கு மேலே ஆகி சொந்த நாட்டுக்கு அவரால் வர முடியாது. 1க்கு 3 கடை இருக்கு, நிறையா பணம் இருக்கு. என்னை எப்படியாவது ஊருக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு வந்து நிற்பார். உங்கள்கிட்ட காசு இல்லையா? இருக்கு. பாஸ்போர்ட் இல்லையா? இருக்கு. விசா இல்லையா? எல்லாமே இருக்குங்க. அப்புறம் எனக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பயம் என்றார். இவர் துவக்க காலத்தில் கப்பலில் வந்தக்கூடிய பயணிகளில் ஒருவராக வந்து சேர்ந்தவர். 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் இங்கேருந்து துபாய்க்கு போகிறதுனால கப்பல் போக்குவரத்து அப்படியே நிறுத்திட்டாங்க. இப்போ ஃப்ளைட்டில் தான் போய் வந்துட்டு இருக்க முடியும். இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஃப்ளைட்டில் போய் வந்த பழக்கம் இல்லாதனாலும் இவர் வந்து தங்கிய காலத்தில் ஒரு கடையில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு பாலைவனத்தில் 2 கார் நேருக்கு நேர டம்முன்னு அடித்து மோதுதில் இவர் வந்து கடுமையாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருவார். அதனால் இந்த ஏரோப்ளைன் சவுண்டு கேட்டாவே ஒரு உடலெல்லாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சு. அதனால் போகிறதுக்கு வழி தெரியாமல் இருப்பார். கப்பல்லையும் போக முடியாது. சொந்த ஊருக்கு போனால் ஒரே ஃப்ளைட்டு தான். ஃப்ளைட்டில் போனால் பயம். இதனாலேயே 30 வருஷமாக பல முறை டிக்கெட் போட்டு இங்கே போவார், ஏர்போர்ட் போவார், பொருளெல்லாம் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போவார், பயந்துட்டு திரும்பி வந்துடுவார். அவருடைய பையன் ஊரில் பெருசாகி அவன் இவரோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணுவதற்காக கேரளாவிலிருந்து கிளம்பி அவரே குவைத்துக்கு வந்துடுவான். ஆனாலும் இவரால் திரும்ப போக முடியாது. காரணம், வானத்தில் பறப்பது அவருக்கு பெரும் பயம். இதை சொல்லும் பொழுது இதை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். டாக்டரை போய் பாருங்களேன். நான் டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு, சூனியக்காரியை பார்த்தாச்சு, கயிறு கட்டி விட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த பயம் மட்டும் என்கிட்ட போகவே இல்லை. அப்படிங்கும் போது என்ன, நீங்கள் நாளைக்கு மறுபடியும் என் வீட்டுக்கு இரவு தங்குற மாதிரி வாங்க என்று சொல்லி அவரை வீட்டுக்கு வர வைத்து அவர் தூங்க சொல்கிறாங்க. தூங்க சொல்லும் பொழுது இவர் வந்து அவருடைய தலையை தடவி கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு போக விரும்புகிறீங்களா? ஆமாம். கண்ணை மூடுங்க. ஆமாம், சொந்த நாட்டுக்கு போகிறேன். உங்களுடைய சொந்த நாட்டில் நிறைய மரங்கள் இருக்கா? ஆமாம். கிளிகள் இருக்கா? ஆமாம். நிறைய குழந்தைகள் இருப்பாங்களா? ஆமாம். உங்கள் பச்சை பசேல்னு இருக்குமா ஊர்? ஆமாம். நதிகள் இருக்குமா? ஆமாம், நதிகள் இருக்கும். உங்களுடைய நாட்டுக்கு மேலே அதே கேரளாவுக்கு மேலே ஒரே இயற்கை சூழ் பூமியாக இருக்கும்ல? ஆமாம். அதுக்கு மேலே தானே அந்த வானம் தெரியும்ல? ஆமாம். அந்த வானம் ரொம்ப அழகானது இல்லை? ஆமாம். அப்படின்னு சொல்லி அப்படியே வானத்துக்கு தன்னுடைய பேச்சின் மூலமாகவே கண்ணை மூடிக்கூட, அங்கே பாரு எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்க பாருங்க, கோதுமைகளை இறைத்ததை போல நட்சத்திரங்கள் கிடைக்குது பாருங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கவுன்சிலிங் இந்த மாதிரி அவர் கொடுப்பார். நீங்கள் அடுத்த முறை வரும்போது ஃப்ளைட்டு டிக்கெட்டோட தான் நீங்கள் வந்து சேர்ந்துக்கும் போது 1 வாரம் கழிச்சு அவனுடைய பையன் யாக்கூப் வருவான். வந்து எங்கள் அப்பனை ஏமாத்திட்டு இருக்கியா நீ, டிக்கெட் போட்டு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கான், ஏமாத்திட்டு இருக்கியா, அவனை தொலைச்சி போடுவேன் அப்படின்லாம் மிரட்டுவார். இவன் அந்த ஆள் என்ன நினச்சிடுவானா, அப்பனை பயன்படுத்தி இந்த ஆள் அமானுல்லா காசு சம்பாரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்குவாரு. ஆனால் ஒத்த பைசா வாங்கியிருக்க மாட்டார். அதே போல் டிக்கெட் போட்டுட்டு இவர் வந்து வீட்டு முன்னாடி பையனோட வந்து நிற்பார். அவர் அப்பா உள்ளே வருவார். உள்ளே வந்தோன்னா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லுவார். தைரியமாக போயிட்டு வாங்க, ஒன்றும் நடக்காது என்று அதே போல் மறுபடியும் பெட்டில் படுக்க வச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அனுப்பிச்சி வைப்பாங்க. அந்த வானம் தெரிகிறது. நீங்கள் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கீங்களா? உட்காந்துருக்கேன். ஃப்ளைட் ஜாலியாக போகுதா? ரொம்ப ஜாலியாக போகுது. அப்படியே உங்கள் ஊரில் இறங்கிட்டீங்க. ஏர்போர்ட்டில் உங்கள் மனைவியும் மகளும் நிற்கிறாளா? ஆமாம், நிற்கிறார் என்று அவர் சொல்லுவார். இதே எண்ணத்தோடு போங்கள் என்று அவர் அனுப்பிச்சி வைப்பார். 2 நாள் கழித்து, ஏன்னா எப்போதும் இவர் வந்து போனார்னா பாதியில் திரும்பி வந்துடுவார். ஒன்றும் தகவல் இல்லை. இவர் கடைக்கு போய் கேட்பார். அவர் நேற்றே கிளம்பி போய்விட்டார், அவர் ஊரில் சேர்ந்து விட்டார் என்று சொல்லுவார். 30 வருஷம் சொந்த ஊருக்கு போக முடியாதவரை ஒரு மனோ தத்துவ நிபுணராக இருந்து, உளவியல் நிபுணராக இருந்து அனுப்பி வைத்த ஒரு வயது முதிர்ந்தவர்களுடைய பெரும் கதை என்பது நாம் கடக்க முடியாத பெரும் துயர கதை. இப்படி
இந்த தொகுப்பு முழுக்க ஏராளமான கதைகள் இருக்கும். இந்த முன்னுரை நாம் எழுதும் போதே நான் எழுதிய துவக்க வரியே இப்படியாகத்தான் இருக்கும். இந்த ஒற்றை வாழ்க்கைக்காக ஒவ்வொரு மனிதரும் போராடக்கூடிய பெரும் துயரங்கள், நாம் சந்திக்கக்கூடிய துயரத்தை விட பல 100 மடங்கு கொடூர துயரங்களை புலம்பெயர்ந்த நபர்கள் தங்களுடைய நிலங்களில் தான் வாழும் பணியாற்றும் பகுதிகளில் செய்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் கடக்க முடியாத ஒரு பெரும் துன்பத்தில் இருக்கிறார்கள். அப்படி கடக்க முடியாத பெரும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கான ஒரு பெரும் மீட்பராக அமானுல்லா இருப்பது என்பது ஒன்று. அமானுல்லாவின் இந்த கதைகளை அவர் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அத்தனை கதைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கு யாராவது ஒருத்தர் வேண்டுள்ள, அவர் வெளிக்கொண்டு வந்ததால் தான் இன்றைக்கு நம் முன்னால் இப்படியான ஒரு மனிதரை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த விதத்தில் நாம் உச்சி முகர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய நபர் தீபேஸ் கரிம்புக்கரை. அவர் மலையாளத்தில் அது கொண்டு வந்த இந்த புத்தகம் மலையாளம் முழுக்க அதிகமாக விற்பனையான ஒரு மிக முக்கியமான புத்தகம். அவரிடம் மட்டும் உட்கார்ந்து இந்த விவரங்களை கேட்டு எழுதாமல் இருந்திருந்தால் அமானுல்லா என்ற ஒரு அற்புதமான மீட்பரை நாம் வாழ்நாளில் சந்திக்காமல் போயிருப்போம். அதை கொண்டு வந்த சேர்த்தை தீபேஸ் கரிம்புராவுக்கு இருக்கிறது. அதை தமிழில் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தெக்கையும் வக்கையும் நடந்துட்டே இருந்தார் நம்ம சுனில்நாள் அவர்கள். கடைசியாக பாரதி புத்தலாயத்தின் சார்பாக இந்த ஒரு நல்ல புத்தகத்தை சுனில்நாள் அவர்கள் ஒரு நல்ல மொழிபெயர்ப்போடு கொண்டு வந்திருக்கார். கட்டாயம் எல்லோரும் வாசியுங்கள். அநேகமாக புக்கெல்லாம் தீர்ந்துருச்சு. வேணுங்கிறவங்க கலைவாணிகிட்ட பெயர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வாங்கி வச்சிருவாங்க. நீங்கள் இடையில கூட அவங்கள்ட்ட வாங்கிட்டு போய்க்கலாம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.